Praise the Lord. How are you today? It is so wonderful to join with you every day and to pray and to declare the Holy Scriptures. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நான் உங்களுக்கு வெளியில் அது பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பேங்க், ஒரு டெபாசிட் ஆஃப் கர்த்தருடைய வசனங்கள், நீங்கள் அதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அவ்வளவு வல்லமை. பிகாஸ் இஸ் வேர்ட் இஸ் நாட் வெரி கேஷுவல், நம்ம வார்த்தை மாதிரி இல்லை. இன்றைக்கு நம்ம ஒரு தெரிஞ்ச ஒரு பாடல், தேர் ஷால் பி ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் நம்ம பாடியிருப்போம். ஆனால் அது சம்டைம்ஸ் நம்ம பாடும்போது அப்படியே நம்மளுக்கு மனப்பாடமாக எல்லா ஸ்டான்ஸாகவும் தெரிஞ்சு பாடியிருப்போம். இன்றைக்கு தான் அதை தியானிக்கும் போது சடன்லி இட்ஸ் ஸ்டக். அவருடைய ஆசீர்வாதம் எசேக்கியேல் 34:26 என்ன போட்டிருக்குன்னா, ஏற்ற நேரத்தில் அட் தேர் ப்ராப்பர் டைம் I will send them showers of blessing that they need. Plenty of rain என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. நல்ல மழை, நார்மல் மழை இல்லை. இப்போதான் நம்மள நிறைய ரெயின் சீசன்லேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். We have been seeing how intense the rain can be. But the Lord says, not just rain of just water droplets, of blessings. Have you experienced like that? இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் ஒன்று மேலே வந்திருக்கிறத அனுபவிச்சிருக்கிறீங்களா? இஃப் நாட், we are going to claim that. Hallelujah. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா because the Bible says so. அவர் வசனம் சொல்லியிருக்கிறது, I am going to give you showers of blessing, ஆசீர்வாதமான மழை. ஸோ நீங்கள் இப்போ என்னுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? I want you to rise up, whether you are as a family or individual. I want this promise to bring to pass in every home. I want every home, எல்லா வீடுகளிலும் ஒரு ஆசீர்வாதம் இங்கே அங்கே என்னைக்கோ ஒரு நாள் அப்படி நம்ம விசுவாசிக்க இனி வேண்டாம். இனி நம்ம என்ன விசுவாசிக்க போகிறோன்னா, இந்த வசனத்தை அப்படியே சொந்தமாக்கி கொள்வோம். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களப்பா, ஆசீர்வாதங்கள் ஒன்று மேலே ஒன்று வரணும். என் குடும்பத்தில் இந்த குறை இருக்குது, என் பிள்ளைங்கள் மத்தியில் இந்த குறை இருக்குது, இன்னும் இதற்கு எனக்கு பதில் வரலை, இத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது முடித்த பிறகு அடுத்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொஞ்ச நாள் கழித்து வரும். அந்த எண்ணத்தை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். கர்த்தாவே, ஐ வாண்ட் எவ்ரி திங் டுகெதர். இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு விசுவாசம், ஒரு அடமெண்ட் ஃபெய்த்துக்குள்ளே போகலாமா? I want you all to rise up and shall we pray? நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, Lord we come. இந்த வசனம் எங்களுக்கு தெரிஞ்ச வசனம், பட் இந்த வேலையில் ராஜா, இந்த நாளில் நாங்கள் அதை வித்தியாசமாக ஜெபிக்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் ஏனோ தானோ எப்பயோ ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். பட் இன்றைக்கு இந்த வசனத்தை நாங்கள் வேற கண்ணோட்டத்தோட we are reading with a different perspective. You are our shepherd. நீங்கள் எங்களுடைய மேய்ப்பன். எவ்வளவு அழகா இந்த ஆடுகளை பாதுகாத்து பராமரித்து நல்ல நித்திரை கொடுத்து மற்ற அனிமல்ஸ் கிட்ட இருந்து அபியூஸ்லேருந்து காப்பாற்றி என்னென்னவோ செய்கிறீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க என்றால், எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை இந்த ஆடுகள் மேலே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. எங்களுக்கு ஏனோ தானோ ஒரு ஆசீர்வாதம் இங்கே அங்கே வேண்டாம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறதுலேருந்து உம்முடைய தூதர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்காக, எங்கள் குடும்பத்துக்காக இறங்கி வரட்டும். எங்களுடைய ஆசீர்வாத பண்டில்ஸ், பேக்கேஜஸ் ஆஃப் பிளெஸிங்ஸை கொண்டு வரட்டும். லிட்ரலி நாங்கள் அந்த பாடலை பாடும் போது there shall be showers of blessing, நாங்கள் அதை கிளைம் பண்ணுகிறோம். இது வரைக்கும் நாங்கள் ஏனோ தானோ பாடியிருப்போம். I declare and I decree that every home, every individual will walk in abundance of blessing. Lord, your blessings are for us. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஆடுகளுக்கு தானே கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்கள் ராஜா. எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கேட்கிறோம். நல்ல சுகம் என்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்கிறோம். குடும்பத்தில் ஒருவருக்கும் கர்த்தாவே வியாதியோ, பலவீனமோ, ஃபீவரோ, அலர்ஜியோ, சிக்னஸோ ஒன்றும் நெருங்காதபடி ஆசீர்வாதம் கர்த்தாவே நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. என்றைக்கோ ஒரு நாள் சமாதானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் ராஜா. அது மட்டும் இல்லை கர்த்தாவே, குறைவு என்பது இருக்கவே முடியாது. உம்முடைய ஆடுகளுக்கு நீர் நல்ல கர்த்தாவே எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க எங்கே போனாலும், உம்முடைய ஆடுகள் எங்கே சென்றாலும் அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களை நீங்கள் பராமரிங்க. வேலைக்கு போகும்போது ஆசீர்வாதம் கர்த்தாவே, பிஸ்னஸ்க்கு போகும்போது
ஆசீர்வாதம், ஸ்கூலுக்கு போகும்போது ஆசீர்வாதம், காலேஜுக்கு போகும்போது ஆசீர்வாதம், வீட்டில் இருக்கும் போது ஆசீர்வாதம். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஏனோ தானோ என்றைக்கோ ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே showers of blessing நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். We thank you because you are our shepherd. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. அவர் நம் மெய்ப்பன். இந்த அதிகாரங்களை படிக்கும் போது எவ்வளவு அழகாக அவருடைய ஆடுகளை அவர் பாதுகாத்து வருகிறார். He loves us so much. He loves you so much. Hallelujah. Be bold in the presence of the Lord. Have a blessed day. God bless you.